ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। எல்லா உபனிஷத் மாதிரியும் இந்த உபனிஷத்துலயும் டயலாக் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஒரு சில உபனிஷத்துல நிறைய டயலாக்ஸ் இருக்கும். ஒரு சில உபனிஷத்துல யாராவது ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பா, குரு நல்லா விஸ்தாரமா எல்லாருக்கும் பதில் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஆனா எல்லா உபனிஷத்தும் பார்த்தா சப்ஜெக்ட் மேட்டர் அதே தான், ஸ்வரூப ஞானம் பக்தின அதே விஷயம்தான் எல்லா உபனிஷத்தும் சொல்லியிருக்கு. ஆனா ஒவ்வொரு உபநிஷத்துலயும் ஒவ்வொரு விதமா அதை ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட் எடுத்துட்டு அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை எடுத்து பேசுறதுனால தான் நமக்கு விதவிதமான பல விதமான உபநிஷத்து இருக்கு. பட் எல்லா உபநிஷத்தும் ஒரே விஷயத்தை தான் சொல்லும். இந்த எல்லா உபநிஷத்தும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுதுன்னா அப்புறம் எதுக்காக எத்தனை உபநிஷத்துக்கும் வச்சிருக்காங்கன்னா அது இந்த ஒரே காரணத்துக்காக தான். அதுவும் ஒவ்வொரு வேதத்திலையும் வேதாந்த போர்ஷன் இருக்கு. வேதாந்த போர்ஷன்ல இந்த உபனிஷத்து எல்லாம் இருக்கு. சில சமயம் மந்திரங்கள் கூட பார்த்தோம்னா அந்த உபனிஷத்துல இருக்கிற அந்த வேதத்திலயும் இருக்கிற சில மந்திரங்கள் இந்த வேதத்திலயும் இருக்கலாம். அதே மாதிரி உபனிஷத்துலயும் சில மந்திரா அதே மாதிரி ரிப்பீட் ஆயிருக்கும். பட் அது ஒரு பெரிய குற்றமா பாக்குறது இல்லை. ஏன்னா அதே ஒரு விஷயத்த நல்லா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக அந்த மந்திரம் வேண்டி இருந்ததுன்னா அந்த மந்திரத்தை இன்னொரு உபநிஷத்துலயும் நம்ம பாக்குறோம். குரு அதை எடுத்து சொல்லி கொடுத்தாரு. புரிய வைக்கிறதுக்காக தானே மந்திரங்கள்லாம், ரெப்பிட்டிஷன் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. இட் ரிக்வயர்ஸ் ரெப்பிட்டிஷன், இட் வில் பி யூஸ்ட். ஒரு உபநிஷத்தையும் இன்னொரு உபநிஷத்தையும் வேறுபடுத்தி பார்க்கணும் இல்லையா? இப்போ சாதாரணமா ஒருத்தர் புக்ஸ் எழுதுனா எல்லா புக்குக்கும் ஒரு டைட்டில் கொடுத்துருவா, அந்த சப்ஜெக்ட் மேட்டரை வச்சு. இல்லைன்னா அவன் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்கிறத ஃபைனலா அவன் என்ன சொல்ற நினைக்கிறாளோ அதை வச்சு ஒரு டைட்டில் கொடுத்துருவா புக்குக்கு. பட் உபநிஷத்துக்கு அந்த மாதிரிலாம் ஒரு ஸ்பெஷல் டைட்டில்லாம் எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு ஆத்தரே கிடையாது. இது ஈஸ்வரனுடைய வச்சனம், பகவத் வச்சனம். அண்ட் இட் வாஸ் ரிசீவ்ட் பை த ரிஷி அண்ட் இட் வாஸ் நாட் ரிட்டன் பை த ரிஷி. ரிஷிகள் எழுதுனது கிடையாது. ரிஷிகளுக்கு பகவான் ரிவீல் பண்ணினது. அதனால தேர் இஸ் நோ ஆத்தர். இவரோடது அவரோடதுன்னு சொல்ல முடியாது. அவர் சொல்லி கொடுத்தாருன்னு வேணா சொல்லலாம். இப்போ ஒரு உபனிஷத்தை இந்த ரிஷி சொல்லி கொடுத்தார், இந்த வேதத்தை இந்த ரிஷி எடுத்து அதுக்கு ஒரு பద్ధதி எல்லாம் போட்டு கொடுத்தாருன்னு அந்த ரிஷிக்கு அத ஒரு சிஸ்டமா எடுத்துன்னு வந்த வாழ்க்கை மட்டும்தான் பேரே தவிர உபனிஷத்துக்கு பேர் கிடையாது தனியா. ஆனாலும் அந்த டிஸ்டிங்விஷ் பண்ணோங்கிறதுக்காக அதுக்கு சின்ன சின்னதா சில பேர். இப்போ கேனோபனிஷத்துல கேன அப்படின்னு ஆரம்பிச்சதால அதுக்கு கேனோபனிஷத் அப்படின்னு பேரு. பிருஹதாரண்யகம் காடு மாதிரி பெருசா இருக்கும். பிருஹத் ஆரண்யம் மாதிரி அதுல விஸ்தாரமான ஒரு உபனிஷத்துனால அதுக்கு பிருஹதாரண்ய உபனிஷத்னு பேர் வச்சிருக்கா. ஈஷாவாசியம் பார்த்தோம்னா ஈஷாவாசம் இதம் சர்வம்னு ஆரம்பிக்கும். அதனால ஈஷோ உபனிஷத். இந்த மாதிரி பெருசா ஒன்றும் யோசிச்செல்லாம் யாரும் அதுக்கு பேர் வைக்கல, சிம்பிளா அதுக்கு பேர் வச்சுட்டா. அதே மாதிரி இங்க நம்ம கைவல்ய உபநிஷத்துக்கும் கைவல்யம் அப்படின்னு பேர் வந்ததுக்கு காரணம், இட் டசன்ட் ஸ்டார்ட் அஸ் கைவல்யா பட் இட் எண்ட். முடியும் போது கைவல்யம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதுல வருது. கைவல்யம் அப்படின்னா கேவலஸ்ய பாவம். கேவலம் அப்படின்னா தமிழ் கேவலம் இல்லை. தமிழ்ல கேவலம்னா அதுக்கு அர்த்தமே மாறி போயிடுறது, கேவலமா இருக்கா அப்படின்பா. இங்க கேவல அப்படின்னா ஒன் அண்ட் ஒன்லி ஒன் இஸ் அலோன், தனியாக இருக்கிறது, தனிமையில தனியாக இருத்தல். தட் இட் இஸ் there is nothing else, there is only one. ஏகமேவா திவிதீயம் சொல்றோம் இல்லையா? அதேதான், அதே விஷயத்தை தான் கேவலம் அப்படின்னு சொல்றோம். கேவலஸ்ய பாவம், the status of being alone is கைவல்யம்.
ஏனம் விதித்வா கைவல்யம் அஷ்ணுதே அப்படின்னு முடியும் அந்த உபனிஷத். ஏன விதித்வா மீன்ஸ் நோயிங் விச் ஒன் கெயின் ஒன்னஸ் அப்படிங்கிறது அந்த சென்டென்ஸுடைய மீனிங். ஒருவேளை தமிழ்ல கூட கேவலம்ங்கிறது யூஆர் அலோன், அதாவது யுனிக்னஸை காட்டுறதுக்காக அந்த மீனிங் எடுத்துன்னு வந்தாளா என்னன்னு தெரியல. ஏன்னா கேவலம்ங்கிறதே வந்து சம்ஸ்கிருத வார்த்தையா இருக்கு. அது தமிழ்ல வந்ததுக்கு காரணம் என்னன்னு தெரியல. அது நீ ஒருத்தன் தான் இப்படி இருக்க, நீ ஒருத்தி தான் இப்படி பண்ற அப்படின்னு சொல்றதுக்காக ஆரம்பிச்சதா இருக்கலாம் கேவலம்ங்கிறது. கேவலம்ங்கிறது ரொம்ப ஒரு உத்தமமான ஒரு வார்த்தை, அது இந்த மாதிரி ஆயிடுச்சு. மேட்டர் அடுத்த தடவை அட்லீஸ்ட் நம்ம கேவலமா இருக்குன்னு சொல்லும்போது நமக்கு அட்லீஸ்ட் உபனிஷதாவது ஞாபகம் வந்துட்டே இருக்கும். ஓ கைவல்ய உபனிஷத் அப்படின்னு. ஸோ கைவல்யம் இன் அதர் வேர்ட்ஸ் மீன்ஸ் மோக்ஷம். மோக்ஷம் தான் அதுக்கு அர்த்தம். மோக்ஷங்கிறது தான் கைவல்யத்துடைய ஆக்சுவல் மீனிங், ஃப்ரீடம். அந்த ஏகமேவா த்விதீயம்ங்கிறது அதே விஷயத்தான் இங்கேயும் சொல்றோம், புதுசா எதுவும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி. இந்த கைவல்ய உபநிஷத், கேனோபனிஷத் நம்ம பார்த்தோம், சாமவேதம் பார்த்தோம். கைவல்ய உபநிஷத் வந்து கிருஷ்ண யஜுர்வேதத்துல இருக்கு. அண்ட் கைவல்ய உபநிஷத் அதர்வ வேதத்திலையும் இருக்கு. ரெண்டு வேதத்திலையும் அது இட் இஸ் அப்பியரிங். கிருஷ்ண யஜுர்வேதத்துல வரும்போது அதுக்கு 26 மந்திரங்கள் இருக்கு. அதர்வ வேதத்துல வரும்போது 24 மந்திரங்கள் இருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம், பெருசா ஒன்றும் இல்லை. 2 சாப்டரா இருக்கும். நம்ம ஆனா இந்த கிருஷ்ண யஜுர்வேதப்படி 26 மந்திரம் தான் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். அதனால கிருஷ்ண யஜுர்வேதத்துல வரும்பொழுது அதுக்கு சகனாவூத்து அதோடைய சாந்தி மந்திரம் நம்ம பார்த்தோம் இல்லையா. அதுலயே ஒவ்வொரு வேதத்துல இருக்கிற உபனிஷத்துக்கும் ஒவ்வொரு சாந்தி மந்திரம் இருக்கு. ரிக்வேதத்துல வர்ற உபனிஷதா இருந்தா வாங்மே மனசி பிரதிஷ்டிதா இருக்கும். யஜுர்வேதத்துல வந்தா சுக்ல யஜுர்வேதம் கிருஷ்ண யஜுர்வேதம்னு 2 இருக்கு. சுக்ல யஜுர்வேதமா இருந்ததுன்னா பூர்ணமத பூர்ணமிதம். கிருஷ்ண யஜுர்வேதமா இருந்ததுன்னா சகனாவூத்து. சாமவேதமா இருந்தா அப்போ உங்களுக்கு தெரியும் ஆப்யாயம் மமாங்காணி, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதர்வ வேதம் தான் பத்ரம் கர்ணே விஷ்ணுயாக தேவா. இந்த பர்டிகுலர் உபநிஷத் கைவல்ய உபநிஷத் 2 வேதத்திலையும் இருக்குங்கிறதுனால நம்ம 2 மந்திரத்தையும் சொல்லலாம். சகனாவூத்துன்னு சொல்லலாம், பத்ரம் கர்ணேதையும் சொல்லலாம். நல்ல மந்திரங்கள் தான். சகனாவூத்து சாதாரணமா நம்ம இதுல கிருஷ்ண யஜுர்வேதத்துக்கு மட்டும் அப்படின்னு சொல்லாம எல்லா கிளாஸ் ஆரம்பிக்கும் போது சகனாவூத்து சொல்றது. ஏன்னா அது குரு சிஷ்யனுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் அதுல இருக்கிறதுனால ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடக்கூடாது, நல்லபடியா படிக்கணும் அப்படிங்கிறதுனால சகனாவூத்து மந்திரம் எல்லா கிளாஸ்லயுமே பொதுவா சொல்றது. அது போக அந்தந்த உபநிஷத்துக்கு என்ன மந்திரம் இருக்கோ அதுவும் இருக்கும். ஸோ அதனால்தான் சில கிளாஸஸ் எல்லாம் பார்த்தோம்னா நெருங்க சகனாவூத்தோட இருக்கும் கைவல்ய உபநிஷத் படிக்கிறதுக்கு. சிலது வந்து பத்ரம் கர்ணேதியோட ஆரம்பிக்கும். நம்ம இப்போ பத்ரம் கர்ணேதி பார்க்குறோம். உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன், நான் அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு, அது கையில வச்சுக்கோங்க. ஓம் भद्रं कर्णेभिः ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येम अक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः
भद्रं पश्येम भद्रं पश्येम अक्षभिर्यजत्राः अक्षरविचित्राः स्थिरैरङ्गैः स्थिरैरम्बैः अङ्गैः स्थिरैरङ्गैः स्थिरैरङ्गैः तुष्टुवागुंसस्तनूभिः तुष्टुवाहंसस्तनूभिः यशेम देवहितं यदायुः व्यशेम देवहितं यतायुः स्वस्ति न इन्द्रो स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः वृद्रश्रवाः स्वस्ति नः पूषा स्वस्ति न पूषा विश्ववेदाः विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो स्वस्ति नस्ताक्ष्यो तार्क्ष्यो तार्क्ष्यो स्वस्ति नस्ताक्ष्यो अरिष्टनेमिः अरिष्टनेमिः स्वस्ति नो स्वस्ति नो बृहस्पतिर्दधातु बृहस्पतिर्दधातु ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ शान्ति शान्ति शान्तिः ஒவ்வொரு கிளாஸ்லயும் கொஞ்சம் கொஞ்சம் அதை practice பண்ணலாம். So we can say it together. भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः. ஓம் சப்தத்தோட ஆரம்பிக்கிறோம். கர்ணேபிஹி மீன்ஸ் காதுகளால், शृणुयाम maybe hear or listen. देवाः ओ देवाः maybe listen with our ears. What do we hear? என்ன கேட்கணும்? பத்ரம், எது மங்களகரமா இருக்கோ அது. சாதாரண பத்திரமா போயிட்டு வாங்குறோம் இல்லையா? என்ன பத்திரமா போயிட்டு வானா எந்த வித கெடுதலும் இல்லாமல் நல்ல மங்களகரமாக எல்லாம் நல்ல விஷயமாவே இருக்கட்டும், பத்திரமா போயிட்டு வா அப்படிங்கிறது அதோட அர்த்தம். அதே மாதிரி ஜாகிரதையா போயிட்டு வாங்குறோம். ஜாகிரதா மீன்ஸ் பி அவேக் அண்ட் அலர்ட் wherever you go அப்படிங்கிற மீனிங் ஜாகிரதா. இங்கே பத்ரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் மங்களகரம், மங்களமான விஷயங்களை நாங்கள் கேட்போம். ஆகா. ஸோ இந்த மந்திரத்திலேயே கூட பார்த்தோம்னா ப்ளூரல்ல தான் இருக்கு. அப்பியாயந்து மமாங்கானி மமாங்கானி அப்படிங்கிறது அது தனியா கேட்குற மாதிரி இருக்கு. இங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ப்ரே பண்ற மாதிரி ஒரு ப்ளூரல்ல. கர்ணேபிகிங்கிறது காதுகளால். காது ஒரு விசேஷம் இருக்கு காதுக்கு. சாதாரணமா பூஜை எல்லாம் பண்றச்ச ஒரு பஞ்சபாத்திரத்துல உதிரணி வச்சிருந்து ஜலம் வச்சிருப்பான். ஒவ்வொரு தடவையும் பார்த்தோம்னா பூஜை பண்றவா உதிரணி ஜலம் எடுத்து கையை தொடச்சிக்கிறது. அப்போ உபஸ்பிருஷ்ய அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உபஸ்பிருஷ்யன்னா நான் கையை தொடச்சிக்கோ, கையை அலம்பிக்கோன்னு அர்த்தம். அது ஒரு மந்திரம் இல்லை, வாஷ் யுவர் ஹேண்ட் அப்படின்னு அர்த்தம். தேகத்துல எந்த ஒரு பாகத்தை தொட்டாலும் பூஜையின் பொழுது, எந்த ஒரு கர்மா பண்ணும்போது ஒரு பாகத்தை தொட்டுட்டோம்னா கை சுத்தமில்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அதனால மறுபடியும் கையை தொடச்சிக்கணும். தலையை சொரிஞ்சுட்டா மறுபடியும் கையை தொடச்சிக்கணும். காதை நோண்டிண்டா மறுபடியும் கையை தொடச்சிக்கணும். தேகத்துல எங்கேயுமே கைப்படக்கூடாது பூஜை பண்றச்ச. அப்படி ஏதாவது கைப்பட்டா அதனாலதான் இந்த உத்ரணி ஜலம் எடுத்து கையை தொடச்சிக்கிறது. கோவிலுக்கு போனோம்னா தே வில் ஆஃபர்ல இந்த தட்டை எடுத்துன்னு வருவா. அர்ச்சனை பண்ணணுமா? வா, ஆமா அப்படின்னா ஒரு தட்டை எடுத்துன்னு வருவா. தட்டை எடுத்துன்னு வரச்சே தே ஆர் சப்போஸ் நீங்க பஞ்சபாத்திர உத்ரணி அண்ட் ஜலம் அதை எடுத்துன்னு உங்க கையில ஒரு சுத்து ஜலம் விடுவா, கையை தொடச்சிக்கிறதுக்கு தான். அது நிறைய பேர் என்னன்னு தெரியாம அதை தீர்த்தமா வேற வச்சிருவா. அது தப்பு. அது கையை தொடச்சிக்கிறது. கையை தொடச்சுட்டு அந்த தட்டை 2 கையால தொடணும். அந்த தட்டை நான் 2 கையால தொட்டா என்ன அர்த்தம்? ஐ எம் பார்ட்டிசிபேட்டிங் இட், ஐ ஆம் த எஜமானா, அதை நான் தொட்டு கொடுத்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி. த எஜமான இஸ் டச்சிங் த பிளேட், விச் மீன்ஸ்
I am doing this puja and I authorize this priest to do it on my behalf. எனக்காக இவர் செய்வார் அப்படின்னு அதை தொடரும். அது மாதிரி தொடும்போதும் கையில் அதனால்தான், ஏன்னா நம்ம எங்க இருந்தாலுமோ வெளியில இருந்து போயிட்டு வந்துருக்கோங்கிறதுனால தான் கோவில்ல என்டர் ஆச்சே, அதனால்தான் கை கால் முகம் அலம்பிண்டு உள்ள வருதுன்னு இருந்தது. அதனால்தான் கோவில் வாசல்ல குழாய் இருக்கணும். இப்போ அதெல்லாம் இல்லை. அட்லீஸ்ட் உள்ள போனா இதை பண்ணிக்கலாங்கிறது. சரி, இப்போ ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் இருக்கலாம், வாட்டர் அவைலபிளா இல்லைன்னா என்ன பண்றது, கையில ஜலம் இல்லைன்னா காதை தொட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. ஜலம் இல்லாத நேரத்துல, ஓகே, ஜலம் இருக்கும்பொழுதும் காதை தொட்டுனா மறுபடியும் கையை தொடச்சிக்கணும். ஜலம் இல்லாத நேரத்துல காதை தொட்டுக்கலாம். எதுக்காக காதை தொட்டுக்கலாம்னா காது வந்து சுத்தம் பவித்திரம் அப்படின்னு காதுக்கு அப்படி ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் காது அத்தனை பவித்திரம், அதுக்கு மட்டும் என்ன அவ்வளவு விசேஷம் அப்படின்னா, காதால சாஸ்திர சிரவணம் பண்றதாலையும் வேத மந்திரங்களை கேட்டுட்டே இருக்கிறதுனாலையும் காதுகளுக்கு அத்தனை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு. ஏன்னா நம்மளோட வேதமே வந்து கர்ண பரம்பரா தான். ஓதி ஓதி காதால கேட்டு கேட்டு, காதால கேட்டாதான் அது மனசுலயே நிற்கும். ஒருத்தனுக்கு காதே கேட்கலன்னா அப்புறம் வேதமே எல்லாருக்குமே காது கேட்காம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு பேட்ச்ல, அப்புறம் எப்படி வந்து சொல்லி கொடுக்கறது? அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகணும்னா அது காதால கேட்டுதான் ஆகணும். காதால கேட்டு 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 மனசுல வாங்கறதுனால சிரவணம் பண்றது அத்தனை விசேஷம். நாட் ஒன்லி ஃபார் மந்த்ரா, ஈவன் ஃபார் உபனிஷத். உபனிஷத் மந்திரமும் உபனிஷத்தும் மந்திரங்கள் தான். இந்த மந்திரங்களுக்கும் சேர்த்து அது காதுல வாங்கிக்கிறதுனால காதுக்கு கங்க ஜலத்துக்கு சமமான ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. காது அலங்காரம் பண்ணிக்கலாம். அலங்காரம் பண்ணும்போதும் அது தெரிஞ்சுட்டு பண்ணோம்னா அத்தனை விசேஷம். ஸ்ரோத்ரஸ்ய பூஷணம் சாஸ்திரம். காதுக்கு உண்மையான பூஷணம் எது, அலங்காரம் எதுன்னா சாஸ்திர சிரவணம் தான். நம்ம காதுகளுக்கு அத்தனை ஒரு விசேஷம் கொடுத்துருக்கு. பத்ரம் கர்ணேபிஹி, மேக் ஐ வித் அவர் இயர்ஸ் ஓ தேவாக ஸ்ருணியாம. பத்ரம் பஷ்யேம அக்ஷபிஹி யஜத்ராஹா. ஓ யஜத்ராஹா, யஜத்ராஹா மீன்ஸ் மறுபடியும் தேவர்கள் தான். யாரு தேவர்ல ஏன் யஜத்ராஹா சொல்றோம்? பிராஹிமாம் பாஹிமாம் எல்லாம் சொல்றோம்ல, பிராஹி பாஹி அப்படின்னா மே யூ ப்ரொடெக்ட். யஜத்ராஹா ஆர் தோஸ் ஹூ ப்ரொடெக்ட் அஸ். ஹவு, எப்படி ப்ரொடெக்ட் பண்றா? நான் பண்ற ஹோம யாகங்களை வாங்கிண்டு பிகாஸ் ஐ கிவ், தே ஆல்சோ கிவ். ஹோமம் செய்பவர்களை, யஜ்ஞம் பூஜை இந்த மாதிரி ஈடுபட்டவர்களை காப்பவர்கள், ப்ரொடெக்ட் பண்றவங்க அப்படிங்கிற அர்த்தத்துல யஜத்ராஹா. ஓ யஜத்ராஹா பஷ்யேம அக்ஷபிஹி, கண்களால் பத்ரம் பஷ்யேம, நாங்க பாக்குறது கூட மங்களகரமாக இருக்கட்டும். இது வந்து ரெண்டு மீனிங்ல சொல்லலாம். மேபி சி வாட் எவர் இஸ் ஆஸ்பிஷியஸ், பஷ்யேமன்னு சொல்றதுல ஆஸ்பிஷியஸா இருக்கிற விஷயங்கள், மங்களகரமா இருக்கிற விஷயங்களே நாங்கள் பார்ப்போமாக. எப்படி ஹோமயாகங்கள்லாம் பண்ணும்போது நல்ல விஷயங்கள் தான் பண்றோம், பூஜை பண்றதையும் நல்ல விஷயங்களை தான் பார்க்குறோம். உபாசனை, சகுண பிரம்ம உபாசனா இந்த மாதிரி பண்ணும்போது பக்தி, அப்புறம் தர்ம விஷயங்கள், தர்மம்னு வரும்போதே அதுல கம்பேஷன் அது இதெல்லாம் சேர்ந்து வந்துடுறது இல்லையா? ஸோ நல்ல விஷயங்களாக, நல்ல ஆட்டிடியூடோட, நல்ல விதமாக பார்ப்போமாக. மே மை விஷன் வே ஐ லுக் அட் திங்ஸ், அது மங்களகரமாக இருக்கட்டும். இன்னொன்று வந்து சொரூப ஞானத்துக்கு, சாஸ்திரம் என்னை எது பார்க்க வைக்கிறதோ, எது பார்க்கணும்னு நினைக்கிறதோ, வேதம் எனக்கு, வேதாந்தம் எனக்கு எது சொல்றதோ, உபனிஷத் எனக்கு எது சொல்றதோ, எதை ரிவீல் பண்றதோ அதை நான் பார்ப்பேனாக. மே ஐ சி வாட் இட் ரிவீல் அப்படிங்கிற மீனிங் சொரூப ஞானத்துக்காக. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் மே ஐ சி அப்படின்னா என்ன மீனிங்னு உங்களுக்கு தெரியும். எத் சக்ஷுஷான பஷ்யதி ஏன சக்ஷுன்ஷி பஷ்யதி. கண்களால் எதை பார்க்க முடியாதோ, ஆனால் கண்கள் எதனால் பார்க்கிறதோ அதை நான் தெரிந்து கொள்வேனாக. மே ஐ சி அப்படிங்கிறது அந்த மீனிங்ல. ஸ்திரைஹி அங்கைஹி, ஸ்திரமான அங்கங்களால். மீன் மை லிம்ஸ். என்ன மாதிரி லிம்ஸ்?
strong limbs. Siraihi angaihi tanubihi. Tanu means body. Tanuja அப்படின்னு பேர் வைக்கிறாங்க இல்லையா? Tanuja means one who is born from this body. தேகத்திலிருந்து வந்தவள். Siraihi angaihi tanubihi may we worship you. Pushtuvam-shaha. Pushtuvam-shahana என்ன? Let me tushti. Please. Tushtiங்கிற வேர்டுக்கு pleaseங்கிற pleasing meaning. Maybe worship you. By worshipping you, maybe please you. Satisfy you. So how? With our limbs. எங்களுடைய அங்கங்களால், எங்களுடைய தேகத்தால், அந்த தேகமும் அங்கமும் எப்படி இருக்கு? ஸ்ட்ராங்கா, ஹெல்தியா இருக்கு. ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கிற தேகம். இதுல பார்த்தோம்னா கிவ் மீ குட் ஹெல்த் அப்பியாயன்ஸ் மமாங்கானி அப்படின்னு டைரக்டா கேட்காம, உங்களை பூஜிக்கும் பொழுது எங்களுடைய ஸ்ட்ராங்கான பாடியோட, ஸ்ட்ராங்கான லிம்ஸோட, ஹெல்தியான பாடியோட மேவி வர்ஷிப் அப்படின்னா அது கேட்காம கேட்கற மாதிரி. ஸோ நான் சும்மாச்சுக்கும் இந்த மாதிரி என்னோட ஹெல்த் நல்லா இருக்கணும்னு கேட்கல, உங்களை வர்ஷிப் பண்றதுக்காக மே மை பாடி பி ஹெல்திங்கிறது இன்டைரக்டா, வித்தவுட் ஆஸ்கிங் டைரக்ட்லி இதுதான். ஏன்னா ஒரு ஹெல்தி பாடி ஒருத்தர் எதுக்கு வேணா கேட்கலாம் இல்லையா? ஹெல்தி பாடிங்கிறது இன்டெலிஜென்ஸ்க்காக கூட கேட்கலாம். நான் நல்லா இருக்கட்டும், குருகுலத்துல நல்லா புஷ்டியா இருக்கேன், நல்ல பசுமாடெல்லாம் இருக்கு, நல்லா ஹெல்தி மில்க் எல்லாம் குடிச்சிட்டு அங்கேயே ஆர்கானிக்கா இருக்கு, எல்லாம் நல்லா சாப்பிட்டு மிஷின் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இல்லாம in order to worship you அப்படிங்கிற அது முதல்ல முக்கியமா the goal is set here. எதுக்காக அப்படிங்கிறத ஒரு கிளாரிட்டியோட ஸ்டூடெண்ட் இருக்காங்க. வியசேம தேவஹிதம் யதாயுகு யத் ஆயுகு the life, ஆயுள் இருக்கேன், யத் ஆயுகு whatever life தேவஹிதம் has been given to me by the devas, தேவர்களால் கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை, இந்த opportunity to live, yashena may be used properly. ஏன்னா எவ்வளவு ஆயுள் அப்படிங்கிறது எப்போ முடியுங்கிறது நமக்கு தெரியாது. முதல்லயே என்ன சொல்லிட்டாங்க? ஹெல்தி பாடியோட மேபி வர்ஷிப் யூ அண்ட் சாட்டிஸ்ஃபை யூ, மேபி டூ திஸ். அண்ட் இந்த லைஃப் வேஸ்ட் ஆயிடாமல் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை நான் நல்ல விதமா யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால யசேம தேவஹிதம் யதாயுகு ஸ்வஸ்தின இந்திரஹ ரித்தஸ்ரவாஹ. ரித்தஸ்ரவா மீன்ஸ் the one who is glorified all the time. இந்திரனுடைய கதைகள்லாம் நம்ம வேற வேற விதமா கேட்டாலும் கூட இந்திரன் சாதாரண ஆள் இல்லை, இஸ் த லார்ட் ஆஃப் வெல்த். நம்ம குபேரனுக்கு சொல்ற மாதிரி இந்திரனும் லார்ட் ஆஃப் வெல்த் தான். இது அதிபதி இல்லையா? தேவர்களுக்கெல்லாம் அதிபதி, சாதாரண ஆடு இந்திரன். இந்திரஹா ஸ்வஸ்தினஹா, நமக்கு நல்லது செய்யட்டும். ஸ்வஸ்தின பூஷாஹா விஸ்வவேதாஹா. பூஷா மீன்ஸ் சூரிய பகவான். பூஷா also means pushti, nourishing. Swastinaha, may Lord Surya nourish me, bless me. And அவர் யாரு? விஸ்வவேதாஹா. விஸ்வவேதம் means எல்லாவற்றையும் அறிந்தவர், one who knows everything. Why he know? How he knows everything? Because he reveals everything. சூரிய பகவான் தான் அவருடைய கிரணங்களால எல்லாத்தையும் ரிவீல் பண்றாரு இல்லையா? கண் இல்லைன்னா பார்க்க முடியாது, வெளிச்சம் இல்லைன்னா. He is the one who reveals everything. Surya Devata, may he bless me, nourish me in both ways. Nourish me physically and also nourish me with my intelligence. எனக்கு இன்டெலிஜென்ஸ் நல்லா ஷார்ப்பா இருக்கட்டும், நல்லபடியா எல்லாம் என்ன ரிவீல் பண்ணணுமோ, சாஸ்திரம் என்ன ரிவீல் பண்றதோ அது எனக்கு ரிவீல் ஆகட்டும், பிரகாசிக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். ஸ்வஸ்தினஹ சாக்ஷ்யஹ அரிஷ்டநேமிஹி. சாக்ஷ்யஹ மீன்ஸ் கருடன். So may Garuda bless me. அரிஷ்டநேமிஹி, அவருக்கு ஷார்ப் விஷன் இருக்கு. கருடன் கிட்ட அந்த ஒரு ஸ்விஃப்ட்னஸ் அண்ட் ஃபோக்கஸ், அந்த
கழுகு பார்வைன்னு சொல்லுவோம். அப்படியே சின்ன சின்ன டீடைல்ஸ் ஆல்சோ இட் டசன்ட் மிஸ். அந்த மாதிரி மே ஹி பிளஸ் மீ அண்ட் ஃபோக்கஸ் இந்த பக்தியில. எப்படி அவருக்கு எல்லாமே வந்து விஷ்ணு தான், அவருக்காக தான் எல்லாமே. அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு டிவோட்டடா நான் இருக்கணும். மே ஐ பி டிவோட்டட், மே ஐ பி ஃபோக்கஸ்ட் இன் மை பர்சியூட் அப்படிங்கிறதுனால கருடன் கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம், அவருடைய அனுகிரகம் கேட்கிறோம். ஸ்வஸ்தி நம ப்ரஹஸ்பதி ததாது ததாது, லெட் ஹிம் கிவ் பிளஸ் மீ. யாரு? ப்ரஹஸ்பதி, அவரும் என்ன பிளஸ் பண்ணட்டும். ப்ரஹஸ்பதி என்ன பெரிய ப்ரஹஸ்பதியா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா எல்லாம் அவ்வளோ இன்டெலிஜென்ட், அவ்வளோ ஷார்ப், புத்தியில புத்தி கூர்மை. கருடனுக்கு வந்து கண்ணு கூர்மைன்னா இவருக்கு வந்து புத்தி வந்து ஷார்ப். கருடனுக்கு வந்து ஸ்பீடு வந்து ஸ்விஃப்ட்னஸ் இன் பிசிக்கலா இருந்ததுன்னா இவருக்கு ஸ்விஃப்ட்னஸ் இன் புத்தி. அந்த புத்தி வந்து அப்படி டக்கு 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 டக்குன்னு அது ஷார்ப்பா இருக்குன்னா இந்த கிரகண சக்தி அந்த அந்த தாரண சக்தி எல்லாம் நல்லா இருக்கிறதுன்னா ப்ரஹஸ்பதி தான். வெரி ஷார்ப் இன்டெலெக்ட். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. மறுபடியும் இந்த மந்திரத்துக்குன்னா இது ஓம் பத்ரம் கர்ணே விஷ்ணுயாம தேவாः. ஓம் கர்ணே विष्णुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः. भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः स्तुष्ट्वागुंसस्तनूभिः. स्थिरैरङ्गैः वा उपस्तनूभिः. व्यशेम देवहितं यदायुः. यशेम देवहितं यतायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः. स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः. स्वस्ति नः पूषा विश्ववेदाः. स्वस्ति नः पूषा அங்க ஃபா வரும். स्वस्ति नः पूषा विश्ववेदाः. स्वस्ति नः पूषा विश्ववेदाः. स्वस्ति नो बृहस्पतिर्दधातु. स्वस्ति नो बृहस्पतिर्दधातु. அது பயமாக சொன்னாதான் எனக்கும் தெரியும். स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः. स्वस्ति नः पूषा विश्ववेदाः. स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः. இப்போ சொல்லுங்க. स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः. स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः. स्वस्ति नो बृहस्पतिर्दधातु. स्वस्ति नो बृहस्पतिर्दधातु. ओम शांति शांति शांतिः. ओम शांति शांति शांतिः. புக் உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் மந்த்ரா. ஓம் அக்ஷர ஆஸ்வலாயனः பகவந்தம். சொல்றேளா? ரிப்பீட் பண்றேளா? ஓம் அத ओम ओम अथ ஆஸ்வலாயனः आश्वनायनः भगवन्तं भगवन्तं परमेष्टिनं परमेष्टिनम् उपसमेत्य उपसमेत्य उवाच. उवाच अधीहि अधीः भगवन् भगवन् ब्रह्मविद्यां ब्रह्मविद्यां वरिष्ठां वरिष्ठां सदा सद्भिः तदा सद्भिः सेव्यमानां सेव्यमानां निगूढां. निगूढाम्. அத அதாங்கிறது மங்கள வாக்கியம். எப்படி ஓம் அப்படிங்கிறது ஒரு மங்கள வாக்கியமோ அத அப்படிங்கிறதும் ஒரு மங்கள வாக்கியம். ஓம் அப்படின்னா அவதி ரக்ஷதி இது ஓம். அவதி
ரக்ஷதி, that which protects me is called ஓம். ஓம்காரம்ங்கிறது பகவானுடைய இன்னொரு பேரு. எப்படி பகவான் என்னை காப்பாற்றுகிறாரோ ரட்சிக்கிறாரோ அதே போல் ஓம் என்கிற மந்திரம் உச்சரிப்பே பகவான் நாமாதான். ஓம்காரா protects me. ஓம்னு சொல்லி ஆரம்பிக்கிறது ரொம்ப மங்களகரமான ஒரு பிரேயர். இட்ஸ் the shortest prayer is ஓம். அதே மாதிரி அக அப்படிங்கிறதும் மங்கள வாச்சியம். எப்படி அது மங்கள வாச்சியம் ஆச்சு? அக பிரம்மதேவர் இந்த சிருஷ்டி சைக்கிள் இருக்கு இல்லையா, ஒரு சைக்கிள் முடிஞ்சு பிரளயம் முடிஞ்சு மறுபடியும் சிருஷ்டி, மேனிஃபெஸ்ட் அண்ட் அன்மேனிஃபெஸ்ட். இந்த சிருஷ்டி அன்மேனிஃபெஸ்ட் போன அப்புறம் மறுபடியும் அது மேனிஃபெஸ்ட் ஆகும். அது மேனிஃபெஸ்ட் ஆகும்போது பிரம்மா ஹஸ் டு ரீஸ்டார்ட் எவ்ரிதிங். அது மாதிரி அவர் ஒன்றும் பெருசா ஒன்றும் பண்ண வேண்டாம், அக்க அப்படின்னு சொன்னாலே போறோம். அதுக்கப்புறம் எவ்ரிதிங் மேனிஃபெஸ்டட். அவர் அக்காங்கிற வார்த்தை சொன்ன உடனேயே எல்லாமே ஆரம்பிச்சதுங்கிறதுனால அதுக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்கு, ஒரு மங்களகரமான விஷயம் வேணும். இட்ஸ் பிகினிங். அதனால பிகினிங்கா இருக்கிறதுனால யூ ஸ்டார்ட் வித் அக்கா. ஜஸ்ட் லைக் பிரம்மதேவா ஸ்டார்டட், இட் வாஸ் a new starting. The beginning which ended well also. Srishti of course keeps on, it doesn't stop. அது போயிட்டே இருக்கு. அது மாதிரி ஒரு சைக்கிள் மாதிரி அது கண்டினியூஸா இருக்கு, எங்கேயுமே doesn't end. என்னுடைய பர்சியூட்டும் அதே மாதிரி இருக்கட்டும், நல்ல விதமாக ஆரம்பிச்சு நல்ல விதமாக போகட்டும், நல்ல விதமாக கைவல்யம் ஏற்படட்டும் அப்படிங்கிற அர்த்தத்துல அக்கா. அக்காங்கிறதுக்கு ஒரு அக்கா அண்ட் ஓங்காரா சிமிலர். மங்களகர வாச்சியம், மங்களமான வாச்சியம். ஓங்காரஸ்ச அகசப்தஸ்ச துவாவேதா பிரம்மணஸ்புரா கண்டம் வித்வா வினிர்யாதௌ தஸ்மாத் மாங்கலிகா உபௌ. தஸ்மாத் therefore அக and ஓம் மங்கள வாச்சியம். ஏன் ஓம்? ஓம் அக. How he started பிரம்மதேவா. அவருடைய தொண்டையிலிருந்து இந்த ரெண்டு வார்த்தைகள் வந்ததால போதா மங்கள வாச்சியம். அக்காங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. பிரம்ம சூத்திரத்துல அகாதோ பிரம்ம ஜிக்ஞாசான்னு ஆரம்பிக்கும். அக்கா மீன்ஸ் அதன் பிறகு, தேர் ஆஃப்டர், அதுக்கப்புறம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இங்க எதுக்காக அக்கா சொல்லியிருக்கோம்? அதுல வேத பாகம் முடிஞ்சு உபநிஷத் பாகம் வருது. அக்கா அது ஒரு மீனிங். இன்னொன்னு ஸ்டூடெண்ட் எப்படி வர்ற? பரீட்சை லோகான் கர்மச்சித்தானாதான் வர. எல்லாத்தையும் பார்த்துட்டு எவ்ரிதிங் இஸ் லிமிட்டட், இந்த உலகத்துல எல்லாமே ஒரு வரையறைக்கு உட்பட்டது, நித்தியமான சுகத்தை எனக்கு கொடுக்க முடியாது. ஒரு நித்திய வஸ்து விவேகத்தோட இகாமுத்திர பல போக விராகத்தோட வைராகியம் அதோட சமாதி சக்த சம்பத்தி இருக்கு இல்லையா, சமதமா உபரமா ஸ்ரத்தா தீக்ஷா இதெல்லாம், இந்த மாதிரி சமாதானம், இந்த மாதிரி குணங்களுடன் ஒரு முமுட்சுத்துவத்தை அடைந்து ஜிக்ஞாசுவாக மாறிய பிறகு thereafter அப்படின்னு இதுக்கு அர்த்தம். thereafter யார் வரா? அஸ்வலாயனா. அஸ்வலாயனா இஸ் a student here. அவர் வர after all this is coming. ஒரு ஜிக்ஞாசுவாக is coming. அஸ்வலாயனர் யாரு? அவர் அஸ்வலாயனருடைய மகன். ஒரு சில இடத்துல பார்த்தோம்னா அஸ்வலாயனான்னு அது பிரிப்பான். ஏன்னா அத்தாஸ்வலாயனான்னு இருக்கும்போது அவன் அஸ்வலாயனான்னு பிரிக்கலாம், இல்லைன்னா ஆஸ்வலாயனாவும் பிரிக்கலாம். ரெண்டு இருக்கிறதுனால we do not know. Sometimes people separate it as ஆஸ்வலாயனா and அஸ்வலாயனா. ஆனா நமக்கு சுவாமிஜி ஆஸ்வலாயனா தான் சொல்லுது. அஸ்வலாயனருடைய மகன் ஆஸ்வலாயனா, ரிக்வேத ஆச்சாரியா. அஸ்வலாயன புத்திரா அப்படின்னு சில அந்த வேதங்களுக்கெல்லாம் நாங்க இந்த ரிஷியை ஃபாலோ பண்றோம்னு சொல்லி சில பద్ధதி எல்லாம் வச்சிருப்பா. இந்த மாதிரி ஆஸ்வலாயன புத்திராஸ் எல்லாம் இருக்கு. அவருக்குதான் சில வைதிக கர்மா கூட பண்ணுவோம். ஆஸ்வலாயனா பகவந்தம் பரமேஷ்டினம். பரமேஷ்டினம்னா பரமகுரு, பரமேஷ்டி குரு. குரு அவருடைய குரு, அதுக்கு மேல இருக்கிறது பரமேஷ்டினம். இந்த இடத்துல குரு யாருன்னா பிரம்மதேவர். பிரம்மதேவர் கிட்ட போறார். பகவந்தம்
அப்படிங்கிறது ஒரு குருவுக்கு நம்ம கொடுக்குற ஒரு மரியாதை. ஒரு பகவான், குருவை பகவான்னு சொல்லி ஒரு ரெஸ்பெக்டோட அட்ரஸ் பண்றது. உபசமேத்திய, உபசமேத்திய மீன்ஸ் அப்ரோச். அப்ரோச்னா உங்களுக்கு தெரியும், ஹவு டு அப்ரோச். ஒரு குரு கிட்ட போறோம்னா ஒரு சிஷ்யன் எப்படி அப்ரோச் பண்ணியிருப்பார், கமிட் பாணி வித் டியூ ரெஸ்பெக்ட்னு எடுத்துக்கணும். அவர் கமிட் பாணியோட போனாராங்கிறது எனக்கு தெரியாது, பட் டெஃபினெட்லி யூ வுட் ஹவ் கான் லைக் தட். ஒரு அதுக்கு என்ன ஒரு பద్ధதி இருக்கோ, என்ன முறை இருக்கோ, முறைப்படி ஹி அப்ரோச். நான் கேஷுவலா நான் அப்படியே பிரம்மலோகம் வந்து அப்படியே வந்தேன், ஒரு வழியில அப்படியே உங்களை பார்த்து கேட்டுட்டு போகலாம் அந்த மாதிரி வராங்க. முறைப்படி he approached and vacha and he spoke. What did he speak? Adihi. Adihi means teach me, எனக்கு சொல்லிக் கொடுங்க. மத் அனுகிரகார்த்தம், என் மேல ஒரு கருணையோட எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க. Teach me and bless me. ஹே பகவான், என்ன சொல்லி தரணும்? பிரம்ம வித்யாம். அண்ட் என்ன மாதிரி பிரம்ம வித்யா? வரிஷ்டாம். இங்க பகவன் அப்படின்னு பிரம்மதேவரை சொல்றார். பகவான்கிற வேர்டுக்கு மீனிங் நான் முதல்லயும் சொல்லியிருக்கேன், பட் ஸ்டில் ஐ வில் டெல் யூ. பக அஸ்தி அஸ்தி இதி பகவான். எப்படி தனவான் பலவான் சொல்றோமோ அதே மாதிரி பகவான். என்னென்ன அந்த 6 குவாலிட்டிஸ் பகவான் ஹேஸ்? இந்த 6 குவாலிட்டிஸ் இருக்கிறவன இந்த 6 குவாலிட்டிக்கும் பேரு பக. இந்த 6 யார்கிட்ட இருக்கோ அவன் பகவான். இந்த பகவான்கிற வார்த்தையில அந்த பக அப்படிங்கிறது என்ன? ஞானம், சர்வஜனாக இருக்கணும். பகவான் நம்ம யார சொல்றோமோ எஸ் ஆல் த நாலேஜ். வைராகியம், டோட்டல் டிஸ்பேஷன். ஏன் இதை முக்கியமா சொல்றோம்? எனிதிங் தட் ஹஸ் கிரியேட்டட் பை மீ, அது கிட்ட நமக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு, அது மேல ஒரு பிடிப்பு இருக்கு இல்லையா? என்னுடைய குழந்தைகள் ஐ கிரியேட்டட் தெம். முதல்ல அதுகிட்ட ஒரு அட்டாச்மெண்ட். அதுக்கு என்ன ஆனாலும் எனக்கு ஆறுது, அது என்ன பண்ணாலும் அது சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருக்கேன், அதை அழுதா நான் அழறேன். அதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மீ இருக்கு இல்லையா? வீடு, வாசல், சொத்து, அதுக்கு என்ன ஆனாலும் அது என்னையும் பாதிக்கும். ஸோ ஐ எம் அட்டாச் டு இட். ஐ எம் வெரி கேர்ஃபுல் அபவுட் இட். நத்திங் ஷுட் ஹேப்பன். எனிதிங் தட் ஹேப்பன்ஸ் டு மீ டிஸ்டர்ப்ஸ் மீ ஆல்சோ அப்படின்னு சாதாரண மனுஷாளுக்கு. பகவானும் சிருஷ்டி பண்ணிட்டு அச்சிச்சோ அச்சிச்சோன்னு அழுதுன்னு இருந்தாருன்னா என்ன இருக்கும்? எஸ், டோட்டல் டிஸ்பேஷன். எஸ், given you the புத்தி. நீங்க என்ன பண்ணணுமோ அதை நீங்க பண்ணிக்கோங்க. I have given you the free will. You are responsible for whatever you have to do அப்படின்னு சொல்லி, அப்கோர்ஸ் அப்படியே தலையில தண்ணி தெளிச்சு விட்டா மாதிரின்னு அர்த்தம் கிடையாது. He also cares. அவதி ரக்ஷதி மீனிங் இருக்கு இல்லையா? ஓம். பகவானுக்கு அந்த அர்த்தமும் இருக்கு, அந்த கருணையும் இருக்கு அவர்கிட்ட. அதனால பட் வித்தவுட் ராக, வைராகியம், விராகம், டோட்டல் டிஸ்பேஷன் அண்ட் லவ். அதுதான் வந்து ரொம்ப only when you are not attached you can completely love also. All total dispassion. வீரியா, வீரியம்ங்கிறது the capacity to create, sustain, சிருஷ்டி ஸ்திதி லயம் பண்ணக்கூடிய சக்தி. யசஸ், அஃப்கோர்ஸ் இஸ் வெரி ஃபேமஸ். அவருடைய புகழ் எல்லா இடத்துலையும் இருக்கு. எல்லா புகழும் பகவானுடைய புகழ் தான். ஃபேம் இருக்கணும். ஸ்ரீ சஸ்டெயின் பண்ணணும்னா அதுக்கு வேண்டிய வெல்த் எல்லாம் இருக்கணும் இல்லையா? அதனால தானே திருப்பதிக்கு போறோம். பகவான் எப்பவுமே லக்ஷ்மி தேவியோட இருக்கிறதுக்கு காரணம் yes, all the wealth, all the resources to sustain this creation. ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம்னு சாதாரணமா எல்லாரும் நம்ம கோல்டு, சில்வர், மணி இததான் ஐஸ்வர்யம்னு சொல்றோம். இந்த ஐஸ்வர்யம் மீன்ஸ் ஓவர்லார்ட்ஷிப். இது எல்லாமே நம்ம கிட்டேயும் இருக்கு. நம்ம கிட்டேயும் ஞானம் இருக்கு, வைராகியம் இருக்கு. வைராகியம் இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே வைராகியம் ஒவ்வொரு விஷயத்துல இருக்கு. நமக்கு சொப்பு சாமான் வச்சு இப்ப விளையாடுறது இல்லை, வைராகியம் இருக்கு நமக்கு. சொப்பு சாமான் கிட்ட பொம்மைகள்லாம் வச்சு விளையாடுறது, சின்னப்ப எதை வச்சு எல்லாம் விளையாடிட்டு இருந்தோமோ அதுக்கிட்ட நமக்கு வைராகியம் இருக்கு. பட் ஸ்டில் இட் டசன்ட் மீன் we hate it, but we still love it. அதுதான் without being attached to it we are able to enjoy and appreciate it. That's exactly what it means, வைராகியம். but நமக்கும் வந்து we create, we sustain and we also
டிஸ்ட்ராய், அதுவும் நமக்கு இருக்கு. நமக்கும் புகழ் இருக்கு, நமக்கும் ஸ்ரீ இருக்கு, நமக்கும் ஐஸ்வர்யம் இருக்கு. ஆனா இது அப்சல்யூட்டா இருக்கிறது யாரோ அவர் பகவான். ஏ பகவான். குருவையும் அதே மரியாதையோட கூப்பிடுறார் அதிகி. அதிகி பகவான் பிரம்ம வித்யாம் வரிஷ்டாம் அதிகி ப்ளீஸ் டீச் மீன்னு கேட்கிறார். ஸோ ஹியர் முக்கியமான விஷயம், ஒரு ஸ்டூடெண்ட் ஹஸ் டு ஆஸ்க் அப்படிங்கிறதையும் உபநிஷதில நமக்கு காமிச்சு கொடுக்கறது. கேட்கிறவாளுக்கு மட்டும்தான் கேளுங்கள் கொடுக்கப்படும். சுவாமி இதுக்கு அழகா ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்தாரு இந்த பைபிள் வேர்ஸ்க்கு கூட. கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே இதுதான். திஸ் இஸ் த மீனிங் வித் விச் ஹி செட் அப்படின்னு மாத்திட்டார் சுவாமி. பைபிளையே கன்வெர்ட் பண்ணிட்டாரு. கேட்கிறவாளுக்கு தான். ஏன்னா ஏன் கேட்கிறவாளுக்கு தான் கொடுக்கணும்னா, கேட்கிறவன் அருமை தெரிந்து கேட்கிறான். அதனாலதான் அவன் அருமை தெரிஞ்சு கேட்கிறானா கியூரியாசிட்டியில கேட்கிறானாங்கிறத குரு டெஸ்ட் பண்ணிடுவார். குருவுக்கு தெரியும் whether he really is interested or he is simply asking for time pass. And how is this knowledge? ஏன்னா இந்த நாலேஜ் எப்படிப்பட்ட நாலேஜ், அதனாலதான் அது கேட்டாதான் கொடுப்பாங்க. ஏன்னா வரிஷ்டம் சிரேஷ்டம், எல்லா வித்யாவையும் விட, எல்லா நாலேஜையும் விட ரொம்ப சிரேஷ்டமானது பிரம்ம வித்யா. இந்த லோக விஷயங்களுக்கு இப்போ இக்னரன்ஸ்ங்கிறது எல்லா லோக விஷயத்திலயும் இருக்கு. நமக்கு சாதாரண இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே நமக்கு தெரியுமா? ignorance is there with reference to everything in this world. நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தானே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அவர் பிரம்ம வித்யா வரிஷ்டம்ங்கிற அளவுக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. and is going and asking for it. பட் அந்த நாலேஜ் என்கிட்ட இல்லைங்கும் போதுதான் நம்ம ஒரு விஷயத்த கேட்கிறோம். தெரிஞ்சதையே நம்ம திரும்பி கேட்கறது கிடையாது. ignorance is common for everyone with reference to everything. ஆத்ம விஷயத்திலையும் எல்லாருக்கும் ignorance இருக்கு, லோக விஷயத்திலையும் ignorance இருக்கு. இப்போ ஏதாவது ஒண்ணு உலகத்துல நம்ம ஒரு டான்ஸோ, ஒரு மியூசிக்கோ, ஒரு குக்கிங், டிரைவிங், எந்த ஒரு ஸ்கில் வேணா எடுத்துக்கோங்க. என்ன மேத்தமேட்டிக்ஸ், ஹிஸ்டரி, ஜியாகிரபி, எந்த சப்ஜெக்ட் வேணா எடுத்துக்கோங்க. we do not know everything. அதில் நம்ம பிஹெச்டி, எம்ஃபில் இல்லைன்னா இன்னும் ஃபர்தரா இன்னும் அதுலேயே மூழ்கி லைஃபையே அதுக்கு டெடிகேட் பண்ணினாலும் கூட we do not know it completely. Ignorance is still there. ஆனா அது லைஃப் அதுக்கு டெடிகேட் பண்ணி அதை தெரிஞ்சுட்டு நமக்கு எடுத்து சொல்றாலே அது பெரிய விஷயம். இந்த விஷயத்துல that person has accomplished a lot, but still that person feels தெரியாதுப்பா, ஏதோ எனக்கு தெரிஞ்சது, கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எல்லாமே தெரிஞ்சவங்களுக்கு கூட. நம்ம யாரெல்லாம் எல்லாம் தெரிஞ்சவர்கள் நினைக்கிறோமோ அவளும் அப்படியேதான் நினைக்கிறான். ஏன்னா இந்த லோக விஷயத்துல you cannot know everything. Ignorance doesn't go away completely. சரி, அந்த ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும்தான் அப்படியான்னு பார்த்தா, இப்ப எனக்கு if I excel in a particular subject, ஆர்கியாலஜில ஐ எம் கிரேட் அப்படின்னு நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, nobody can beat me. ஓகே, பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு அந்த அனுகிரகத்தினால எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐ எம் பெட்டர் தென் எவ்ரிபடி எல்ஸ் இன் தட் ஃபீல்ட்னா கூட எனக்கு மற்ற விஷயத்துல இக்னோரன்ஸ் இருக்கு இல்லையா. எனக்கு கெமிஸ்ட்ரி தெரியாம இருக்கலாம், பயாலஜி தெரியாம இருக்கலாம், அப்போ நான் டாக்டர் கிட்ட தான் போக வேண்டியிருக்கு. there are many other things about which I do not know, about which I have ignorance, and I am not an expert in everything. So I have to know, I need to approach, I need to ask. So ignorance doesn't go away completely. எப்பவுமே எல்லாத்துலயுமே ஒரு குறை இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா இந்த ஆத்ம விஷயத்துல மட்டும் அதீதி பகவன் அவர் போறாரு. இந்த ஆத்ம விஷயம் இருக்கு, இந்த ஆத்ம விஷயத்துல மட்டும் ஒரு தடவை ignorance போச்சுன்னா it is completely gone. There is no ஓரளவுக்கு எனக்கு பிரம்மனை பத்தி தெரியும், என்னுடைய பிரம்மனை பத்தி தெரியும், ஆனா உன் பிரம்மனை பத்தி எனக்கு தெரியாது, என் ஆத்மாவை பத்தி தெரியும், ஆனா உன் ஆத்மாவை பத்தி எனக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு வழி இல்லை. பிகாஸ் கேவல ஞானம் அது ஒன்லி ஒன், ஒரே வஸ்து தான் ஆல் பர்வேசிவா இருக்கு. there is no second thing other than this. அத்விதீயமாக எதுவும் இல்லை, ஏகமாக இருக்கிறது. அதனால once I know it, I know everything. Not the details of the Srishti. Everything na adukka details of the Srishti கிடையாது.
It is as well known. எப்படின்னா ஒரு when I know a wave, the wave is water அப்படின்னு தெரிஞ்சதுன்னா then I know all the waves are water. When I know one pot, ஒரு pot clay அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா அப்புறம் இந்த pot world எல்லாமே clay தான் அப்படின்னு எனக்கு தெரியுது. லைக் திஸ் ஒரு செயின் கோல்டு, இதோட சொரூபம் கோல்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்போ எல்லா ஜுவல்லரிஸ் எந்தெந்த சைஸ்ல எந்தெந்த ஃபார்ம்ல இருந்தாலும் எல்லாமே கோல்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இட் டசன்ட் மீன் ஐ நோ ஹவு டு மேக் அ செயின் ஆர் ஹவு டு மேக் அ நோஸ் ரிங் ஆர் ஹவு டு மேக் அ பேங்கிள், பட் ஐ நோ தி ட்ரூத் ஆஃப் இட். வாட் இஸ் த சத்தியம் பிஹைண்ட் இட்? அதுக்கு பின்னாடி அதோடைய ரியாலிட்டி என்ன, அதோட சத்தியம் என்ன? சத்தியத்தை தெரிந்து கொள்கிறேன், ஸ்வரூபத்தை தெரிந்து கொள்கிறேன், நான் யாருங்கிறதை தெரிந்து கொள்கிறேன். அதுதான் இங்க ஏன விஜ்ஞானேன சர்வம் விஜ்ஞாதம் பவதி. பை நோயிங் விச் எவ்ரிதிங் இஸ் நோன். தட் இஸ் வேர் திஸ் நாலேஜ் இஸ் வரிஷ்டம். எல்லா ஞானத்தையும் விட இது ஏன் வரிஷ்டமா இருக்குன்னு சொல்றோம்னா, இதை தெரிந்து கொள்வதால் எல்லாம் அறிந்தது போல. As though I have known everything. ஏன்? Because and also it is varishtam because it frees me. என்ன நான் என்ன ஸ்மால்னு நினைச்சுட்டு இருக்கேன், ஒரு லிமிட்டட் பீயிங்னு நினைச்சுட்டு இருக்கேன். அப்புறம் ஐ எம் சப்ஜெக்ட் டு துக்கம், ஐ எம் சப்ஜெக்ட் டு டிசீஸ், ஐ எம் சப்ஜெக்ட் டு டெத், ஐ எம் சப்ஜெக்ட் டு பர்த், ஐ எம் சப்ஜெக்ட் டு ரீபர்த். இதெல்லாமே எனக்கு துக்கமான விஷயமாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகவும் ஒரு பயத்தை கொடுக்கிற விஷயமாகவும் எனக்கு இருக்குது. Whenever you feel small, you are afraid. Along with feeling small comes fear. வெறும் ஐ எம் ஸ்மால்ங்கிறது மட்டும் இல்லை, அதில் எவ்வளோ துக்கம் இருக்கு, பயம் இருக்கு, கோபம் இருக்கு, எல்லாமே இருக்கு இல்லையா? இது எல்லாமே ஐ எம் ஃப்ரீ ஃப்ரம். இட் ஃப்ரீஸ் மீ ஃப்ரம் ஆல் திஸ் இன் ஒன் ஷாட். பிரம்மாசி அப்படிங்கிற அந்த ஞானம் என்னை விட்டு இரண்டாவது உலகத்தில் எதுவுமே இல்லை. வேர்ல்ட் இஸ் மீ, ஐ ஆம் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது அபயம், பயம் இல்லாத ஒரு ஆனந்த நிலைக்கு போயிடுவோம். It frees me from all this அப்படிங்கிறதுனால it is varishtam. But then you have to choose this. It doesn't come on its own. எப்படி மற்ற விஷயங்களெல்லாம் நம்ம சூஸ் பண்ணுறோமோ, நான் எனக்கு வேணும் இது வரிஷ்டம்னு தெரிஞ்சு சூஸ் பண்ணினாதான் அது வரிஷ்டம். ஒரு போக்கில் ஏதோ கிடைச்சதுன்னா கூட அந்த மாணிக்கத்துக்கு கூட ஒரு வேல்யூ கிடையாது. எதுவுமே நமக்கு சும்மா யாரோ கொடுத்தா அப்படிங்கிறதுல வேல்யூ இருக்கிறது. அப்போ சம் பீப்புள் ஹேவ் வேல்யூ ஃபார் இட். ஏன்னா பிராரப்தவசாத் அவளுக்கு சில சமயம் வால்மீகி எல்லாம் இல்லையா, எப்படியோ வாழ்ந்துட்டு இருந்தார். அதனால நாரதர் ஆமா நம்ம சொல்லணும்னா அப்படியே கப்புன்னு பிடிச்சுட்டாரு. வி கனாட் சே தட் டோட்டலி யாருக்குமே சும்மா கிடைக்கிறதுக்கு வேல்யூ இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஜென்ரலி இட் இஸ் லைக் தட். யூ ஹாவ் டு ஆஸ்க். ஃபார் சம் பீப்புள் வித்வுட் ஆஸ்கிங் இட் இஸ் கிவன். அப்பனா ஒண்ணுமே பண்ணாம அவளுக்கு மட்டும் எப்படி கேட்டதுன்னா, இல்லப்பா ஒரு ஜென்மத்துல ஆல்ரெடி ஏர்ன்டு, ஏற்கனவே அக்கௌண்ட்ல இருக்கு, புண்ணியம் இருக்கு, அந்த புண்ணியத்தால இந்த ஜென்மத்துல அவளுக்கு கிடைச்சது, தானாக எதுவும் பை சான்ஸ் எல்லாம் கிடைக்கிறது இல்லை. ஐ டிசர்வ்ட் இட். இப்ப நான் உட்காந்து இது பேசுறேன் அப்படின்னா ஏதோ எனக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் இருக்கு. இப்ப நீங்க அதை உட்காந்து கேட்டுட்டு இருக்கேன்னா உங்களுக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம். பிறந்ததுல இருந்து அதுக்கு ஒன்றும் பிரயத்தனம் பண்ணல. பட் somehow it has come to me. So you have to choose it. You need some punyam. Adihi bhagavo brahmetin. அதே அந்த மந்திரமே தான். அதிஹி பகவான் பிரம்ம வித்யாம் வரிஷ்டாம். அண்ட் என்ன மாதிரி அது? நிகூடாம். வரிஷ்டாம் மட்டும் இல்ல, நிகூடாம். இட் இஸ் அ சீக்ரெட். சாதாரண சீக்ரெட் அப்படின்னா யாருக்கும் தெரியாது, அப்படி ஒழிச்சு வச்சுக்கிறது, அந்த மாதிரி ஒரு மீனிங் இருக்கு. சீக்ரெட்னா அப்புறம் எப்படி இப்படி எல்லாருக்கும் ஓப்பனா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு சீக்ரெட் அப்படின்னா அதுக்குள்ள சொல்லிட்டு இருக்காங்கம்மா சீக்ரெட். Why it is a secret? Even though it's obvious, it is this Chidambara Rahasya மாதிரி. It remains a secret. Continues to be a secret. Rajavidya, Rajavisyam. The clay remains a secret even when you see the pot. பாட்டை தான் பார்க்குறோம், கிளே தான் பார்க்குறோம். ஆக்சுவலி பாட்டை பார்த்தா கூட, பட் வி மிஸ் த கிளே. ஆனால் கோல்டில் மிஸ் பண்ண மாட்டோம். தட் இஸ் டிஃப்ரெண்ட். தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் அந்த ஞானம் எல்லாத்துலேயுமே இருந்துச்சுன்னா அப்புறம் ஆனந்தம் தான். வி மிஸ் இட் even though I see it. It continues to remain a secret. அந்த மீனிங்ல தான் இது ரகசியம்னு சொல்லியிருக்கேன் தவிர
இது யாருக்கும் சொல்லிக் கொடுக்க கூடாது அப்படிங்கறதுனால இல்ல. அண்ட் யாருக்கும் சும்மா வந்து கூவி கூவி சொல்லிக் கொடுக்கவும் முடியாது. தட் வே ஆல்சோ இட் இஸ் சீக்ரெட் பிகாஸ் கேட்கிறவாளுக்கு மட்டும்தான் அப்படின்னு கேட்கறாங்களா அவளுக்கு மட்டும்தான் இது சீக்கிரத்தை. So it remains as though it is a secret. So obvious it is this. சேவியமானாம். சேவியமானாம் யாரெல்லாம் அதை பர்சீவ் பண்றா? சப்திகி சேவியமானாம். சேவியமானாம் மீன்ஸ் பர்சியூட். யாரால இது வந்து கேட்கப்படுகிறதுன்னா the person who has lived a life of தர்மமான ஒரு வாழ்க்கை. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் பார்த்தோம்னா சமாதி, சக்தி இதெல்லாம் இருக்கிறவர்கள் சேவியமானாக by these people and who have lived a very religious life. Ishvara has played a very important role. Who has brought Ishvara into one's life. எல்லாம் அந்த காலத்துல வைதிகமா கூட இருந்திருக்கலாம் அந்த காலத்து ஸ்டூடெண்ட்ஸ்னா. அப்கோர்ஸ் இவர் ஆஷ்வலானர்னா ரிக்வேதத்துக்கே வந்து பద్ధதி எல்லாம் எழுதினவர்னா அப்புறமா யோசிச்சு வரணும் வைதிகமா எப்படிலாம் வாழ்ந்துருக்காரு, என்ன ஒரு டிசிப்ளின் லைஃப், வாக்சுத்தி இருந்திருக்கும், என்ன பாக்குறோம், என்ன கேட்கிறோம், என்ன பேசுறோம், என்ன யோசிக்கிறோம்ங்கிறதுலேருந்து ஒரு டிசிப்ளின். இந்த மாதிரி சப்தி சேவியமானாம் that which is pursued by such people. அதை நீங்கள் எனக்கு சொல்லித்தரணும். நாட் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி. ஏன்னா ஒரு கியூரியாசிட்டியில படிக்கிறவாளும் இருக்கா. அகாடமிக்கலி நீங்க காலேஜுக்கு போனா philosophy of Ramanuja, philosophy of சங்கராச்சாரியான்னு எல்லாம் சொல்லிட்டு இருப்பா. பட் அது அகாடமிக். இவர் என்ன சொன்னார், ஓ அவரும் அதான் சொல்றாரா, அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க பிரம்மனை பத்தி, உங்க ஒப்பீனியன் என்ன, அந்த மாதிரி என்னமோ நீங்க பிரம்மனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற வேற ஆங்கிள் இருக்கிற மாதிரி ஸ்டடிஸ் அகாடமியில் ஒரு கம்பேரிசன், ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி அப்படிங்கிற மாதிரி படிப்பா. இட்ஸ் நாட் லைக் தட். கியூரியாசிட்டி ஆர் நாட் ஃபார் ஷோயிங் ஆஃப், எனக்கு இதுவும் தெரியும் அப்படிங்கிறதுக்காக என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டதா. இட் இஸ் வரிஷ்டம்னு தெரிஞ்சுட்டு தான் ஸ்டூடெண்ட் இஸ் ஆஸ்கிங். யயா பிரம்ம வித்யா அச்சிரம் அச்சிராத் சர்வ பாபம் யபோகய. நெக்ஸ்ட் மந்த்ரால வருது. we will see that later. இந்த மந்திரம் மறுபடியும் நான் சொல்றேன். அத அஸ்வலாயனः பகவந்தம் பரமேஸ்வரனும் உபசமேத்ய உவாச்ச. இப்ப கிளியரா இருக்கு இல்லையா அந்த சென்டென்ஸ் மீனிங் பார்க்க. அஸ்வலாயனர், அதுக்கப்புறம் பகவந்தம் பரமேஸ்வரனும் குரு, பகவந்தம் பரமேஸ்வரனும் குரும் உபசமேத்திய அப்ரோச் பண்ணி உவாச்ச பேசுகிற. என்ன பேசுகிற? அதீஹி பகவன், ஓ குருவே எனக்கு ப்ளீஸ் டீச் மீ வாட் பிரம்ம வித்யாம். என்ன மாதிரி பிரம்ம வித்யாம்? வரிஷ்டாம் அண்ட் நிகூடாம். இந்த மாதிரியாக இருக்கிற அந்த பிரம்ம விஷ்டாம் ப்ளீஸ், பிரம்ம வித்யாம் ப்ளீஸ் டீச் மீ. அண்ட் யார் அதெல்லாம் கேட்பா? சதா. அதோட விசேஷம் என்ன? who is seeking it? சதா சப்திஹி சேவியமானாம், சத்புருஷர்களால எப்பொழுதுமே that which is pursued. Now I have come to pursue it. அப்படின்னா என்ன? நானும் அந்த லிஸ்ட் சப்திஹி லிஸ்ட்ல இருக்கேன் அப்படின்னு நானே வந்து சொல்லிக்கிறேன். ஐ ஆம் குவாலிஃபைட். ஓ குரு, நான் வந்து தயாரா தான் வந்திருக்கேன் அப்படின்னு என்னை பத்தியே நான் சொல்லிக்கிறேன். குரு கிட்டேயும் சொல்ல தெரியணும் இல்லையா குருவுக்கு நான் எதுக்காக வந்திருக்கேன்னு. அந்த மாதிரி சொல்லி he is requesting his teacher. So we'll continue on the Om Shri Gurubhyo Namaha Harihi Om. Thank you. எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து.